நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரமுடிவி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போட்டு. குருவரில் இல்லையே திருவருணில் இல்லை. அப்ப இந்த வருடத்தில் வரக்கூடிய, அதாவது குரு வக்ரவ பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு வக்ரவ பெயர்ச்சி. இந்த குரு வக்ரவ பெயர்ச்சியில் தனுசு ராசிக்கு எப்படி, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான பலன்கள் அமைய பெற்றிருக்கிறீர்கள், அதுவும் குறிப்பாக என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். என்ன விதமான ஸ்தான பலம் பெற்றிருக்குது, என்ன விதமான பார்வை பலன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்கணும். அதற்கு முன்னால் குரு யாருங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? குரு அப்படிங்கிறவர் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஒடுக்கம், அன்பு, அமைதி, சாந்தம், கருணை, விட்டு கொடுத்து போதல், இப்படிப்பட்ட குணங்களை வேறு. தன்னோட பார்வை பலனால அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியவர், சகல விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லைங்க, அவர் பார்த்தாலே பார்த்தீங்கன்னாக்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. கோடி புண்ணியம் ஜோதிடத்தின் மூலவராக இருக்கிறார். அவர் நிதித்துறை, நிர்வாகத்துறை, அதே நேரத்தில் நீதித்துறை, ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கல்வித்துறை, ஆன்மீகத்துறை, இது சார்ந்த விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார். குறிப்பாக குடும்பத்தின் மங்கள நிகழ்வுகளுக்கு குருதான் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். இதுலேயும் பார்க்க போனோம்னா திருமணம் நடக்கணும்னா வியாழமக்கம் அப்படிங்கிற குரு பலம் இல்லைன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கைகூடாது. அப்போ குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். குடும்பத்தில் குழந்தைக்கும் குருவாகத்தான் வர்றார். ஸோ அன்பு கருணையின் உருவமான குரு, குலதெய்வம் அப்படிங்கிறதும் திருதான். இப்படிப்பட்டவர் வக்ரகதியை அடைகிறார். இந்த வக்ரவ பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னா, காலச்சக்கரத்தின் 9வது ராசி தாங்க தனுசு ராசி. இலக்கை நோக்கி, குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். குருவை தன்மையை பெற்றவர்கள். எதிலும் ஒரு நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடிகொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 6ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடமான ரிஷபராசியில போய் என்ன பண்ணிட்டார்? மறைஞ்சிட்டார். மறைந்த நிலையில் குரு பயிற்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு போயிடுச்சு. குரு மறைந்தவர் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார், குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்ப குரு மறைகிறது, ராசிநாதன் 6ஆம் இடத்தை மறைவது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லாம தான் இருந்துச்சு. கொஞ்சம் சரியில்லை. கடன் பிரச்சனைகள் ஒன்று, இன்னொன்று எதிரிகளால் தொந்தரவு 2, வாக்குவாதங்கள், அதே போல நோய்வாய்ப்படுதல், ஆமாம், அலைச்சல் திரிச்சல், மன உளைச்சல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பலம் இல்லாமல் இருந்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு போன குரு என்ன போயிட்டாரு? பக்ரகதியிலே இறந்துட்டார். போனவர் அங்கே போய் கெட்டு போயிட்டாரு. கெட்டவர் மறுபடியும் மதுரகதியை பெற்று உயிர்த்தெழுந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? நலரேகி இயல்புக்கு மாறான பலனை அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ 6ஆம் இடத்தில் இருந்து இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வக்ரநிலை அடைதல் அப்படின்றது
உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் குறைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நடக்காது, முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பழைய நினைவுகள், பழைய அனுபவங்களை வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணுறது, தீர்மானிக்கிறது, அது அப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க. அது வேண்டியது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபர், இயற்கை சுபரோட வீட்டில் தான் கிரகதி அடைகிறார். வக்ரகதி நிலையை அடைந்தவர் என்ன விதமான பலன்கள் ஸ்தானபலத்தில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை குறைக்க போகிறார். கடன் பிரச்சனைகளை குறைக்க போகிறார் ஃபஸ்ட்டு. அடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது, வேலை கிடைக்கப் போகுது. அடுத்து தொழில் அமையப் போகுது, வியாபாரம் நல்லபடியாக நடக்கப் போகுது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதே போல் வயதானவர்கள், முதியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அதற்கான உரிய மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுன்றது தான் ஓகேங்களா. எதிரிகள் கொஞ்சம் விலகப் போகிறார்கள். எதிரிகளோட தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து விலகப் போகிறது. சரண்டர் அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பது இல்லையா. சரி, பாவை பலன் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் கொஞ்சம் குதூகலமான நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். என்னன்னா, குடும்பத்தின் கொஞ்சம் மங்கள நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு போன விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் நீண்ட நாளாக திட்டமிட்டு செய்ய முடியாமல் சிரமப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்கின்ற அமைப்பு இருக்குது. குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து. அடுத்து பாருங்க, வண்டி வாகனங்களை வாங்க முடியல, ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் அமைகிறது, வீடு அமைகிறது, தொழில் அமைகிறது. அதே நேரத்தில் சிறு பயணங்கள் போகிறது, இடமாற்றம், அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கிறது. ஆமாம், தொழிலுக்காக வேலைக்காக இடமாற்றம் செஞ்சுக்கிறது, வீடு மாற்றம், குறிப்பாக வீடு மாற்றம் செஞ்சுக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும், நடந்தேறும். அவரவர் தசாபுத்தி நிலைக்கு ஏற்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் திட்டமிட்ட இளைஞர்கள் படிப்புக்காக, வேலைக்காக அல்லது தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களுக்காக போகணும்னு நினச்சோம்னா போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகிருக்கு. அதே நேரத்தில் மெடிக்கல் செலவு, மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உறுதியாக தொழில் அமையக்கூடிய காலகட்டம். தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரை தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த காலம் தடைப்பட்ட காலம். அங்கே கேத் பகவான் இருந்து தடையை எடுத்துட்டு இருந்தார். வியாபாரம் நடக்குது, தொழில் நடக்குது, ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லை. லாபத்தில் குறைபாடு, லாபம் குறைவாக கிடைக்குது. ஏன்னா லாபமே இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அதெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது. பொது தொழில் ஒப்பந்தங்கள், தொழிலில் ஒரு வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது. எதிர்பார்த்தவருக்கு வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம்ங்கிறது தனுசு ராசிக்கு என்னன்னா எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கப் போகுது. நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. திட்டமிட்ட காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் சரி செஞ்சுக்கங்க. அடுத்து உடல் உபாதை எதுவும் இருக்குதா, மெடிக்கல் செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. அதே போல் தலையில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கிறது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா சலதோஷம் பிடிக்கிறது,
தலைவலி ஒரு தலைவலி வர்றது இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமான இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஆமாம், ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டமே. ஆமாம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய லக்கணம் என்ன, தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த பலன்களை எடுத்து பயன்பெற வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்கள், மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அமையும். அதே நேரத்தில் வேலை பார்க்குறேன், அங்கீகாரம் கிடைக்கல, கௌரவம் கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல, பாராட்டுக்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட முயற்சி அப்படிங்கிறது கைகூடக்கூடிய காலகட்டம். என்ன மாதிரி முயற்சி கைகூடும் அப்படின்னா, எடுக்கிற முயற்சிகளாம் லாபகரமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் புரிஞ்சிருக்குது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் அமையும். தொழில், வேலை, வியாபாரம், தொழில், அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பெருமதிகளுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கிறது, மதிப்பு மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். நீண்ட நாளில் திட்டமிட்டு செய்ய முடியாத இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வுகள் இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் அப்பா வகையில் இருந்த சொந்த பந்தங்களில் இருந்து வந்த நெரிசல்கள், ஒற்றுமை குறைபாடு இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் புது நண்பர்கள், உறவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இங்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கான முன்னேற்றமான காலமாகவே அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே. நன்றி, வணக்கம்.